வணக்கம் நண்பர்களே. 2 திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு சரியான நபர் அண்ணாமலை தான். இப்போது இதுக்கு முன்னாடிலாம் ஃபைல்ஸ் கொடுத்தாப்படி, அது இனி ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கும். அதில் இதுதான் இப்ப இந்த 4 தீர்ப்பு வந்து சிபிஐ பயமானலாம் கேட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. அந்த முன்னாடியே சென்னை ஹைகோர்ட் சொல்லியிருந்தது. இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. உயிரிழந்ததுக்கு என்ன சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எஸ்ஐடி போட்டு இங்கே இருக்கிற போலீஸை விசாரித்தா நேர்மையாக வருமா? ஏன்னா ஒரு கட்டத்தில் வேற ஒரு வழக்குக்கு எங்கள் அதிகாரியை போடுங்கன்னு கூச்ச நாச்சம் இல்லாமல் கேட்குறாங்க திமுகவில். உங்கள் அதிகாரியை போட்டால் அந்த கிட்னி திருட்டு வழக்கில் அந்த எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ இருக்க சரியாக கிடைக்குமா நீதி? அது மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி பண்ண முடியாது. அதே தான் நாளைக்கு என்ன தராங்கன்னு பார்ப்போம். ஒரு நாளைக்கு உச்சநீதிமன்றம் நாளை உத்தரவு பிறப்பிக்க இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா எல்லோரும் 41 பேர் உயிர் முக்கியம் அந்த மாதிரி போயிருக்கும். அது என்ன கூட்டத்துக்கு எப்படி கூட்டத்துக்கு இது பண்ணும் நீங்களே டிசைட் பண்ணுங்கிறாங்களா என்ன சொல்கிறாங்க? மேலும் இதை விசாரிக்க சம்மந்தமாக என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத எதிர்பார்த்துருக்குறோம். ஒன்று. ரெண்டாவது, இப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்து அந்த யாரும் போடாதவன் அந்த டிஆர் பாலை போய் முன்னாடி முந்திரியாக போய் அந்த சைதா கோட்டை ஹோட்டலில் அண்ணாமலை எதிர்த்து போட்டா அப்படி இல்லையா? சதீஷீலர் மாதிரி இந்த உத்தம் மாதிரி அந்த போட்டத்தில் வந்து ஆஜராகலை. இப்போ நாளைக்கு வந்து என்னென்னா அந்த பாஜக அந்த வழக்கறிஞரோட அண்ணாமலை அப்பேர் ஆனாலும் ஆகலாம். அப்பேராகி விளக்கு கொடுத்தாருன்னா அது இந்த அடிப்படையில் சொன்னேன் அந்த ஃபைல்ஸ் படி அப்படின்னு சொன்னார்னா இவர் பின்வாங்க போகிறாரா இல்லை அதாவது வாபஸ் வாங்க போகிறாரா டிஆர் பால் அது ஒரு மைனஸ் வருது. ஏற்கனவே இப்போது 4 இதில் கொடுத்துருக்கு. வந்து ஆதாரம் இல்லாமல் ஒன்றும் யாரையும் சொல்கிறல. அது நாளைக்கு வரப்போகுது. இவரே நேரில் போனாலும் போகலாம். நம்மளை பாயிண்ட் எடுத்து சொல்லலாம். அப்போ நாளைக்கு நேரில் வரப்போகிறாரா இல்லை மன்னிப்பு அடிப்படையில் விடுற பால்? ஏன்னா யாருமே போடாமல் அவர் மட்டும்தான் போட்டது. அதில் எதிர்த்து என்ன எல்லோரும் சாதாரணையில் வந்து எப்படி சாதாரணமாக ஒரு சம்பளம் வாங்குற இடத்துல எப்படி இவ்வளோ தூரம்லாம் பண்ண முடியும்? ஒரு அரசியல் பப்ளிக் இதில் வருது இல்லையா? அது நாளைக்கு என்ன சொல்கிறாங்க, இல்லை இவர் ராஜாராம் என்ன சொல்கிறாரு? ரெண்டாவது. அப்புறம் இந்த தினகரன்றது தினகரன் வந்து என்டிஏல வெளியில் வந்து என்னங்கிறாரு இவர் எடப்பாடி சொல்கிறாரு. என்ன எடப்பாடி இருந்தால் வரமாட்டேன் அப்படி. ஆனால் திமுக ஆதரவு மாதிரி நிலை இல்லைன்னு சொல்கிற அப்படி ஒரே குழப்பந்தான். வர 2% கூடி இல்லை ஆனால் குழப்புறது. அப்புறம் என்னங்கிறாரு பழனிசாமி வந்து விஜயோட கூட்டணி வச்சா பாஜக கழட்டி விட்டுருவார் அப்படின்னா இவருக்கு என்னென்னா விஜய் வெளியில் இருந்தால் ஒட்டிக்கலன்னு பார்த்துருப்பார். பழனிசாமி